மசாலா சோறு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி சிக்கன். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா பற்றிருச்சு. சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் சீரகம் போடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூடவே சின்ன சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு பேர் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது. நல்லா பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உண்டான மசாலா சேர்த்திக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். நம்ம இதில் கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்துறதுனால இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் முதல்ல சேர்த்தாங்க. இப்போ சேர்த்திக்கலாம். முதல்ல சேர்த்தோம்னா ரொம்ப ஃபேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேகும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா உப்பு பிடிச்சி வேகட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு பிறக்கலாம். நறுக்கி வச்ச தேங்காய் இது கூட சேர்த்திக்கலாம்.
இடையில ஒரு 2 கரண்ட் பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்க, உங்களுக்கு கொத்தமல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அதாங்க நம்ம கொத்தமல்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், தேங்காய் இந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து கடைசியாக நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் கம்மியாகவும் இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த கொத்தமல்லி சிக்கன் சும்மா அமோகமாக வந்திருக்குது. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்